நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ வாட் இஸ் த மேஜர் ரீசன் தட் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு அவங்க பேரண்ட்ஸை விட அவங்களுக்கு அதிகமான டென்டல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு முக்கிய காரணம்னு நீங்க? இதுக்கு காரணம் எவல்யூஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். நீங்க என்னதான் கார்கிள் பண்ணாலும் மெக்கானிக்கலா கிளீன் பண்ற மாதிரி வராது. ஒரு தரையில அழுக்கு இருக்கு, தண்ணி ஊத்தினா போயிடுமா, மாப் பண்ணணும்ல, அதே மாதிரிதான் பிரஷிங் இஸ் கம்பல்சரி அண்ட் கரெக்ட் டெக்னிக் பிரஷிங் பண்ணணும். மேக் ஷுர் அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு நைட்டு தூங்க போகும்போது அந்த சாப்பாடு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நைட்டு தான் கண்டிப்பா பிரஷ் பண்ணணும், காலையில பிரஷ் பண்ணிக்கலாம். அன்டைம் ஃபுட்டு, அன்டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. நான் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டேன், திடீர்னு நைட்டு போகும்போது நான் நைட்டு மூவியை பார்த்துட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் ஸ்நாக்கிங் பண்ணுறது வந்து ஒரு ஃபேஷனல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. நம்ம பல்ல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஆர் நம்மளுக்கு டென்டலாக வரக்கூடிய சிம்டம்ஸ் நம்ம பாடியில் இருக்க ஓவரால் ஹெல்த்தை வந்து இண்டிகேட் பண்ணுமா சார்? கண்டிப்பாங்க. வி கால் தம் அஸ் அ ஓரல் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது உங்களுக்கு சிஸ்டமிக்காக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஓரலாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பல்லு தேஞ்சிருந்தாலோ பல்லு அரிச்சிருந்தாலோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தா அவங்களுக்கு கட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஹேபிட்ஸ்லாம் இருந்தால் உங்களோட ஓரல் ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க? ரொம்ப ஈஸியான விஷயம், நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்த விஷயம், அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயம், ஸ்கூலில் சொல்லி கொடுத்த விஷயம், 2 வேளை பல்லு விளக்குறது. 10 to 15 years பேக் நம்ம போனோம் அப்படின்னா 10ல் ஒரு 2 பேருக்கு வரிசையான பல்லு இருக்கும், மீதி இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்டால் ஒரு சின்ன மிஸ்அலைன்மெண்ட் இருக்கும். பட் அது நார்மலைஸ் பண்ணி பார்த்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு சின்ன பல்லு இந்த சைடு அந்த சைடு வந்தால் கூட யாராலையுமே நார்மலைஸ் பண்ண முடியல. அண்ட் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு எவால்வ் இருக்கோ அதே மாதிரி ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த டென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து பயங்கரமாகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் த மேஜர் ரீசன் தட் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷனுக்கு அவங்க பேரண்ட்ஸை விட அவங்களுக்கு அதிகமான டென்டல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு முக்கிய காரணம்னு நீங்க? இதுக்கு காரணம் எவல்யூஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வி வேர் ஆல் ஹண்டர்ஸ். ஸோ எல்லாம் வேட்டையாடி ராபா சாப்பிட்றவங்க. அதுக்கப்புறம் எப்போ நெருப்பு கண்டுபிடிச்சாங்களோ சமைக்க ஆரம்பிச்சாங்க. சமைக்க ஆரம்பிக்கும்போது தான் ஃபுல்லாக மாவு பேஸ் பண்ணி தான் ப்ரோட்டீன் எல்லாமே அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸு எல்லாம் மாவு பேஸ் பண்ண சாப்பாடாக போச்சு. ஸோ அப்போ வந்து பல்லு இடுக்கல நீங்கள் சொல்லுவீங்க, எங்கள் தாத்தா காலத்துலலாம் வேப்பங்குச்சியில் தான் பல் வளர்க்குனாங்க, அவங்களாம் சொத்தையே வரல. இப்போ நம்ம ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஹைடெக்காக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம், அப்போவும் ஏன் சொத்தை வருதுன்னு எனக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஸோ அப்போ சாப்பிட்ட சாப்பாடுலாம் எல்லாமே ரா, மென்று முழுங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து வாயை கொப்பளிச்சு துப்புனாலே எல்லாம் க்ளீன் ஆகிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாவு பேஸ்ட், கார்போஹைட்ரேட்ஸு, சுகரி கண்டென்ட்டு. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது பல்லை வந்து நம்ம மேடு பள்ளமாக சொல்லுவோம், பிட் அண்ட் ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். பல்லு இடுக்கில் போய் சாப்பிட மாட்டோம். இப்போ ஹெல்த் பெனிஃபிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் நட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நட்ஸ் மென்று குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் போய் பல்லு இடுக்கில் மாட்டோம். அண்ட் அந்த காலத்தில் கண்டிப்பாக 2 வேளைக்கு பல்லு விளப்பாங்க. இப்போ எல்லாம் வந்து காலையில் வளர்க்குறதே பெரிய விஷயம் ஆகி போச்சு. எவல்யூஷன் மாற மாற மார்க்கெட்டிங் வர வர எல்லாருமே வந்து நான் ப்ரஷ்லாம் பண்ணுறதில்ல டாக்டர், நான் டெய்லி நைட்டு மவுத் வாஷ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் என்னதான் கார்கிள் பண்ணாலும் மெக்கானிக்கலாக க்ளீன் பண்ணுற மாதிரி வராது. ஒரு தரையில் அழுக்கு இருக்குது, தண்ணி ஊற்றினா போயிடுமா, மாப் பண்ணணும்ல, அதே மாதிரி தான் பிரஷிங் இஸ் கம்பல்சரி அண்ட் கரெக்ட் டெக்னிக் பிரஷிங் பண்ணணும். ஸோ சாப்பாடு முறை மாற மாற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, ஸ்நாக்ஸு. இப்போ நம்ம அந்த காலத்துல வந்து தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் ஸ்வீட் சாப்பிடுவோம், இப்போது டெய்லி ஆயிடுச்சு. ஸ்விக்கி காலத்தில் வந்ததுக்கப்புறம் இந்த கிளிக் ஆஃப் பட்டன் எது வேணாலும் வீட்டுக்கு வரதால டெய்லி சுகரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு. ஸோ மோர் ஆஃப் சுகரி கண்டென்ட் செடிமெண்ட் ஆகும் பல்லு மேலே. நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் போய் படுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேவிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ இதனால தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாலையும் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் தான் நம்மளுக்கு கேவிட்டிஸ் வர ஆரம்பிச்சு. வேப்பங்குச்சியில் தாத்தா பாட்டி வளர்க்கினாலும் அப்போ இருந்த சாப்பாடு முறை வேறு. இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லாமே பல்லு மேலே ஸ்டிக்கியாக ஒட்டுற சாப்பாடு தான். சாக்லேட் ஆகட்டும், ஜங்க் ஃபுட் ஆகட்டும், எல்லாம் மோர் இன்டு ஜங்க் ஃபுட்ஸ்னும். ஸோ ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும், பல்லு மேலே தான் ஒட்டிக்கும். அதை க்ளீன் பண்ணாமல் தூங்க போனீங்கன்னா டெஃபினட்டாக கேவிட்டி ஃபார்ம் ஆகும். யூ வில் ஹாவ் அ புவர் ஓரல் ஹைஜீன். ஸோ ப்ரஷிங் இஸ் கம்பல்சரி. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, மேக் ஷுர் அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு நைட்டு தூங்க போகும்போது அந்த சாப்பாடு அந்த இடத்துல இருக்கக்கூடாது.
நைட்டு தான் கண்டிப்பா ப்ரஷ் பண்ணணும், காலையில ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த 2 டைம்ஸ் ப்ரஷிங் அப்படின்றது வந்து எல்லாருமே பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அதை தாண்டி இப்போ நீங்க சொன்னது என்னன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது we have to take in count. ஸோ இதை தாண்டி இன்னைக்கு நம்மளோட டீத்துக்கு ஒரு worst enemy அப்படின்னா எந்த ஹேபிட் ஒரு எந்த ஃபுட் ஐட்டம்ஸ் சொல்லுவீங்க? வேர்ஸ்ட் எனிமி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பண்ற பிரஷிங்கே வேர்ஸ்ட் எனிமின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் பிரஷ் ஏன் அப்படின்னா நம்ம ப்ராப்பரான பிரஷிங் மெத்தட் யூஸ் பண்றது இல்லை. நிறைய பேருக்கு நான் டெய்லி ப்ரஷ் பண்றேன், சில பேர்லாம் நான் 3 வேளைக்கு ப்ரஷ் பண்றேன், ஆனா எனக்கு மட்டும் கேவிட்டி வந்துட்டே இருக்க டாக்டர் அப்படின்வாங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் பிரஷிங் இன் அ ப்ராப்பர் வே. எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் வாழ்க்கைனால, ஃபாஸ்ட் ஃபுட் வாழ்க்கையானனால எல்லாருமே பிரஷிங்கையும் ஃபாஸ்டா பண்ணிடுறோம். பிரஷ் கண்டுபிடிச்சதே பல்லோட இடுக்க கிளீன் பண்றதுக்கு தான். நம்ம என்ன பண்றோம், அவசரமா ப்ரஷ் பண்றோம். அவசரமா ப்ரஷ் பண்ணும்போது மேடான போர்ஷன் மட்டும்தான் கிளீன் ஆக போகுது. பட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, ஒரு நான்வெஜ் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றீங்க, இல்லை ஒரு எனி கைண்ட் ஆஃப் ஃபைப்ரஸ் ஆர் நட்ஸ் சாப்பிட்றீங்கன்னா எங்கே மாட்டோம், பல்லோட மேலே மாட்ட போகிறது இல்லை, பல்லோட இடுக்கில் மாட்டோம். ஸோ எப்பயுமே ப்ரஷ்ஷை 45 டிகிரி ஆங்குலேஷனில் ஸ்கூப்பிங் மோஷனில் பண்ணணும். ஸ்கூப்பிங் மோஷன் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக வீட்டில் வந்து ஒரு அழுக்கு சீப்பை எப்படி க்ளீன் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி தான் ப்ரஷ்ஷிங்கும் 45 டிகிரி ஆங்குலேஷனில் வச்சுட்டு மேலேயும் கீழேயும் ப்ரஷ் பண்ணால் மட்டும்தான் ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ் பல்லோட இடுக்க போய் க்ளீன் பண்ணும். அவசரமாக ப்ரஷ் பண்ணும்போது ப்ராப்பரான முறையில் நம்ம க்ளீன் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் எனிமே இஸ் தி ஸ்நாக்ஸ். அன்டைம் ஃபுட்டு, அன்டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. நான் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டேன், திடீர்னு நைட்டு போகும்போது நான் நைட்டு மூவி பார்த்துட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் ஸ்நாக்கிங் பண்ணுறேன் வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு க்ரன்ச் ஏதோ ஒன்று க்ரன்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், மென்னுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸ்டிக்கி ஐட்டம்ஸ், சுகரி கண்டென்ட் எல்லாமே எனி பாட்டில்ட் ஆர் பேக்ட் இஸ் எனிமி ஃபார் யுவர் டூத். ஸோ இப்போ நம்ம பண்ற ப்ரஷிங் டெக்னிக்ஸ்ல எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்றது ரொம்ப தெளிவாக சொன்னேன். அண்ட் அதர் தன் தட் நம்ம பல்ல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஆர் நம்மளுக்கு டென்டலாக வரக்கூடிய சிம்டம்ஸ் நம்ம பாடியில் இருக்க ஓவரால் ஹெல்த்தை வந்து இண்டிகேட் பண்ணுமா சார்? கண்டிப்பாங்க. வி கால் தம் அஸ் அ ஓரல் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது உங்களுக்கு சிஸ்டமிக்காக எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஓரலாக தெரிய ஆரம்பிச்சிடும். எஸ்பெஷலி நிறைய மாத்திரை சாப்பிட்றவங்களா இருந்தால் சீக்கிரமாக அவங்க வாய் ட்ரை ஆகிடும், ட்ரைனஸ் மவுத் வரும். ஸோ ட்ரைனஸ் வந்தாலே என்ன அர்த்தம், அவங்களோட சலைவரி கண்டென்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நேச்சுரல் பேரியர் சலைவா பிஹெச் கம்மியாக உங்களுக்கு they are easily prone to decay. அண்ட் லாங் டேர்ம் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஸ் வீங்கும். அண்ட் நீங்கள் நிறைய பேர் லேடிஸை பார்த்துருப்பீங்க, ப்ரெக்னன்சி டைமில் கம்ஸ் வீங்கும். ஸோ எனி ஹார்மோனல் சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் காட்டுறது வந்து கம்ஸில் எப்போவா வீங்கும், அன்யூஷுவலாக வீக்கம் வருதோ, இல்லை அன்யூஷுவலாக எனக்கு ப்ரஷ் பண்ணி துப்பும் போதெல்லாம் எனக்கு அப்பப்போ ப்ளீடிங் வருது அப்படின்னா, கம்ஸ் வீங்கிற மாதிரி இருக்குன்னா எஸ் தேர் இஸ் சம் ப்ராப்ளம். ஸோ அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்டை பார்க்கும்போது நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், ஓகே இவங்களுக்கு கொஞ்சம் சுகர் இருக்கலாம் அப்படின்ட்டு we will ask them for a sugar test. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஹைப்பர் டென்சிவாக இருக்கும்போது அவங்க நாக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓரல் ஹைஜீனு அண்ட் எனி கைண்ட் ஆஃப் அல்சரேஷன், அடிக்கடி வாயில புண்ணு வருது, மவுத் அல்சர்ஸ் வருதுன்னா தே ஹேவ் சம் அதர் இஷ்யூஸ். ப்ராப்பரான தூக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு வரும், பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும். அண்ட் நாக்கோட கலர், கம்ஸோட கலர் பார்த்தாலே அவங்க வந்து அனிமிக்கா இருக்கிறவங்களேன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓரல் கேவிட்டி பற்றி. அண்ட் எஸ்பெஷலி பல்லோட கலர், அவங்க கிரானிக் ஸ்மோக்கரா, இல்லை நிறைய டீ காஃபி குடிக்கிறவங்களா, இல்லை நிறைய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு அண்ட் ஆசிட் ரீஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கட்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி புளிச்ச ஏப்பம் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கேஷியஸ் ஏப்பமாலேயோ இல்லை ஏப்பம் வரும்போது ஆசிட் செக்ரேட் ஆகிறதுலையோ அவங்க பல்லோட உள்பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எரோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பல்லு தேஞ்சிருந்தாலோ பல்லு அரிச்சிருந்தாலோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தா அவங்களுக்கு கட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓரல் கேவிட்டியை வச்சுட்டு நம்ம சில சிம்டம்ஸை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ப்ரஷிங் டெக்னிக்ஸ் எப்படி ப்ரஷ் பண்ணணும், டென்டல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, இதெல்லாம் ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளால் வேப்பங்குச்சியை யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ண முடியாது. பட் we can use the techniques which you said. பட் அதர் than that இந்த ஹேபிட்ஸ்லாம் இருந்தால் உங்களோட ஓரல் ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸியான விஷயம், நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்த விஷயம், அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயம், ஸ்கூலில் சொல்லி கொடுத்த விஷயம், 2 வேளை பல்லு விளக்குறது. ஸோ ப்ராப்பரான முறையில் பல்லு விளக்குனீங்கன்னா இந்த கேவிட்டிஸ் வரதை அறவே தடுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பெல்லாம் நீங்கள் கை கழுவ போகிறீங்களோ கையையும் சேர்த்து வாயையும் கழுவணும். இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். கையை கழுவ போகிறீங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயை கொப்பளிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ வாயை கொப்பளிச்சிடுங்க, 2 வேளைக்கு ப்ரஷ் பண்ணிடுங்க. ஃபைப்ரஸ் ஃபுட்டு, பல்லு இடுக்கில் மாட்டுற மாதிரி சாப்பாடு இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை ஃப்ளாசிங். வெஸ்டர்ன் கண்ட்ரில தான் ஃப்ளாசிங் யூஸ் பண்ணுறாங்க, நம்மலாம் ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படின்னா, எஸ் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்னைஸ் ஆகிட்டு இருக்கோம்.
ஃபுட் ஹேபிட்ஸில் சொல்கிறேன். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸில் நிறைய ஸ்டிக்கி ஹேபிட்ஸு, ஃப்ரோசன் ஃபுட்ஸு, பேக்டு ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக பல்லு இடுக்கல மாட்டோம். ஸோ அதை ஃப்ளாஸ் வச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக 2 வேளை பல் விளக்குறது, நான் சொன்ன மாதிரி கை கழுவும் போது வாயும் கழுவிடுங்க அண்ட் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி டெக்னிக்ஸ், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி we can prevent all these. பட் ஒருத்தங்களுக்கு இப்போ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இக்னோரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. ஸோ இக்னோர் பண்றாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவங்களுக்கு ஒரு இப்போ பல்ல ஒரு டார்க்கா ஒரு பிளாக் மார்க் வந்திருக்கு, ஆர் அவங்களுக்கு ப்ளீடிங் வருது அவங்களோட கம்ஸ்ல இருந்து அப்படின்னா அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு சார்? இது எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னா ஒன்று தான் பயம். பயம் 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று டென்டிஸ்டா பார்த்தா பயம், பிகாஸ் வலி இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொன்று பில்லை பார்த்து பயம். எல்லாரும் சொல்றது டென்டிஸ்ட் என்னாலே காஸ்ட்லி, ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் என் பேஷண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இக்னரன்ஸ் தான் காஸ்ட்லியே தவிர டென்டல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லியே இல்லை. ஒரு விஷயம் சாப்பிட்றாங்க, ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதை தள்ளி போட தான் அது என்ன பிரச்சனைன்னு தெரியாம கடைசியில டென்டிஸ்ட் கிட்ட போறது வலி தாங்காமன்ட்டு. ஸோ ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு சாப்பாடு மாட்டிகிட்டே இருக்குன்னா சிம்பிளா ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் கேட்டுக்கிட்டாலே தெரிஞ்சிடும் அங்க வந்து சொத்த ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு, இல்ல பல்லு இடுக்குல கேப் உண்டாகுது, இல்ல பல்லு இடுக்குல இருக்கிற கம்ஸ் கரையுது, இல்ல வேற ஏதாவது ஒரு அண்டர்லைங் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சாப்பாடு எப்பயாவது தான் மாட்டுது, சாப்பாடு மாட்டும் போது தான் டூத் பிக்கோ பின்ன வச்சு குறைஞ்ச நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் போயிட்டு ஒரு 2 மாசம் பார்ப்பாங்க, 3 மாசம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பல்லு கூச ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பல்லு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ கடைசியா அவங்க எப்போ டென்டிஸ்டா பார்ப்பாங்கன்னா பல்லு வலி வந்ததுக்கு அப்புறம். இப்போ கூட சில பேர் வந்து நான் மாத்திரை போட்டுக்கிட்டேன், எனக்கு பல்லு வலி சரியாயிடுச்சு, எப்பெல்லாம் வலி வருதோ நான் மாத்திரை போட்டுப்பேன் டாக்டர், ஆனா இப்போ வந்து மாத்திரை போட்டாலும் வலி கேட்க மாட்டேங்க, இந்த கண்டிஷன் தான் டென்டிஸ்டாவே போய் பார்க்கறது. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது பாதி பல்லுக்கு மேல போயிருக்கும். ஸோ பல்லுக்கு உள்ள எல்லா பல்லுக்குள்ளேயுமே நர்வ்ஸ் இருக்கும், பிளட் சப்ளை இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு சொத்த போகும்போது தான் அவங்களுக்கு இந்த சென்சிட்டிவிட்டி, பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது ட்ரீட்மெண்ட்டும் காம்ப்ளெக்ஸ் ஆகுது, ட்ரீட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது காஸ்ட்லி ஆக போகுது. ஸோ இக்னரன்ஸ் தான் காஸ்ட்லியே தவிர டென்டல் ட்ரீட்மெண்ட் எப்பயுமே காஸ்ட்லி இல்லை. ஒரு 6 ஸ்டேஜ்லயே வந்திருந்தா இந்த அளவுக்கு கண்டிப்பா 3 months ஒன்ஸ் சலூன்ல போய் முடி வெட்டுறோம், 3 months ஒன்ஸ் காரை சர்வீஸ் பண்றோம், பைக்கை சர்வீஸ் பண்றோம், சைக்கிளை சர்வீஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 6 months ஒன்ஸோ இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி உங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு சிம்பிள் கிளீனிங் பண்ணிக்கிட்டீங்கனாலே டென்டிஸ்டே சார் உங்க இந்த பல்லுல உங்களுக்கு சின்னதாக சொத்த ஆரம்பிக்குது, இப்பவே ஃபில் பண்ணிக்கோங்க, ஸோ தட் ஃபியூச்சர்ல ப்ராப்ளமா நீங்க அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது அப்பயே அதை பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது.